எவனாவது இந்த படம் வந்து நல்லா இல்ல ஓடாதுன்னு நெகட்டிவா சொன்னாங்கன்னா அவனை நான் அடி வெளுத்துருவேன் சீரியஸா. நல்ல படத்துல பாசிட்டிவா கொடுக்கணும், நல்லா இல்லாத படத்தை நெகட்டிவா நீங்க கொடுக்கலாம். ஃபேமிலியோட வந்து பார்க்கணும்னா குழந்தைங்களை யாரும் கூப்பிட்டு வராங்க வராதிங்க. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. ஸோ அந்த படம் வந்து டீம் ஒர்க் தான் சொல்லணும், சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த டீமு. அண்ட் அந்த படத்தோட டேரக்டருக்கு ஒரு ஹேண்ட்ஸ் அப் கொடுத்துருக்கணும். ஸோ இந்த மாதிரி படம் வந்து வித்தியாசமாக இருக்குது. நிறைய படம் பார்த்துருப்போம். ஸோ அந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் நல்லா இருக்குது. இதில் என்ன கதையாக சொல்லியிருக்காங்கன்னா ட்வின் பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஜெனட்டிக் ஓரியன்டான ஸ்டோரி இது. ஸோ ட்வின்ஸ்டாக 2 கேரக்டர் பார்ப்போம். ஆனால் இந்த படத்தில் வந்து ட்வின்ஸ் தான், ஆனால் ஒரே கேரக்டர் வந்து பாய் கேர்ளாக மாறிடுவாங்க டைமுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ரியாலிட்டிக்காக பார்க்கும்போது இது கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கும். பட் படமாக பார்க்கும்போது சூப்பராக இருக்குது ப்ரோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிஜிஎம்மாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், அண்ட் எடிட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, போரிங் இருக்க மாதிரி இல்லை. ஸோ இதில் உள்ள சாங்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த சாங்க்கு அடிக்ட் ஆகிற மாதிரி வேறு லெவலில் இருந்துச்சு. அவரோட ஆக்டிங் வேற லெவலில் ப்ரோ. அந்த படத்தை மெயினானா இவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க, ஆனால் அந்த படத்தில் மெயின் ரோலை அவரு தான் சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஆமாம் இந்த டீமே வந்து நியூ ஆர்டிஸ்ட் தான் எல்லாமே. அடுத்தடுத்து அவங்க இந்த மாதிரி படத்தை பார்த்துட்டு அடுத்தது அவருக்கு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. சாங்கும் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நெகட்டிவாக எதுவும் சொல்ல முடியாது, எல்லாம் பாசிட்டிவாக தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு கரெக்டான ஸ்க்ரீன் பிளே, எடிட்டிங்கு, மியூசிக்கு, கேமியோ எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதனால எல்லாம் வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து லீட் 2 கொடுத்துருக்காங்க, பார்ட் 2 வரும் அந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாரும் வந்து வெயிட் பண்ணி பாருங்க, நல்ல படம். லாஸ்ட்டாக வராங்க, லாஸ்ட் ஒரு சீன் வராங்க. நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மேம் வருவாங்கன்ட்டு. அவங்களோட போர்ஷன் சூப்பராக இருந்துச்சு. ஒரு டாக்டர் கெட்டப்பில் வராங்க, நல்லா இருந்துச்சு. படமே பிளஸ் தான் ப்ரோ. இல்ல மைனஸ்னு எதையும் சொல்ல முடியாது ப்ரோ. படமே பிளஸ்னா அப்ப அந்த படம் எந்த அளவுக்கு எடுத்து எடிட் பண்ணி கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஆடியன்ஸ் வந்து அந்த அங்க உள்ள படம் பார்க்கும்போது ஆடியன்ஸ் எல்லாம் அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட பாக்குறாங்க. அவ்வளோ கிளாப்பு, அவ்வளோ விசில் சத்தம் சூப்பரா இருக்கு. வந்து பாருங்க. ஸ்டார் ரேட்டிங் 10க்கு 10 கொடுக்கும். ஃபேமிலியோட வந்து பார்க்கணும்னா குழந்தைங்களை யாரும் கூப்பிட்டு வராங்க வராதிங்க. கப்புள்ஸாக பார்க்கலாம், லவர்ஸாக பார்க்கலாம். ஏன்னா இந்த படத்தில் நிறைய கிஸ் சீன்ஸ் இருக்குது, ரொமான்டிக் சாங்லாம் இருக்குது. அதெல்லாம் கப்புள்ஸாக வந்து பார்க்கும்போது ஓகே ஆகணும். குழந்தையெல்லாம் இந்த டைமில் கூப்பிட்டு வந்தால் அது இதாகாது. லைட்டாக இருக்குது ப்ரோ, அவ்வளோதான். பட் படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. செம்ம ஒர்த்ஃபுல்லான கொடுத்த டிக்கெட்டுக்கே ஒர்த்ஃபுல்லான படம். வந்து பாருங்க. என்ன சொல்ல வராங்கன்னா டிஃப்ரெண்டான கண்டென்ட் தான். அதாவது ஒரு 15 வருஷமாக குழந்தை இல்லாத ஒரு அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. ஆனால் அந்த குழந்தை வந்து இறந்தே பிறக்கும். அந்த குழந்தை திடீர்னு வந்து மலையிலையும் மின்னலில் பாட்டின உடனே அந்த குழந்தை மறுபடியும் உயிர் வருது. ஆனால் திடீர்னு பார்த்தா அந்த குழந்தை வந்து காலையில் பெண்ணாகவும் நைட்டை வந்து ஆணாக பிறக்கும். அது நம்ம ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஷாக் ஆகும். அது நல்லா இருக்குது. அதுவே ஒரு இல்லை எல்லாமே நல்லா இருக்கா சார். கதாநாயகன் ஆகட்டும், கதாநாயகி ஆகட்டும், அவங்கவுங்களுக்கு கொடுத்த அந்த கதாபாத்திரத்தை ரொம்பவே அழகாக நல்லா பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையுமே நமக்கு வந்து போதும்னு சொல்ல முடியாது. ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக நல்லா ஜாலியாக இருக்குது படம். யாரு? வீட்டில் கணேஷ் தானே? வீட்டில் கணேஷ் தான் சொல்கிறீங்க. இருக்கும், நல்லா இருக்குது. வீட்டில் கணேஷும் வந்து ஒரு லேடி சீனுக்காக வரும். ஆமாம், அந்த சலீம்னு ஒரு படம் வந்து பாருங்கள், அந்த பாட்டு வரும். ஆமாம், அதுவும் கொஞ்சம் நல்லா காமெடி நல்லா எல்லாம் இது பண்ணுவாங்க. மெயின் இந்த படத்தில் என்னென்னா அந்த கிஸ் சீன்லாம் வருது பார்த்தீங்களா. ஸோ அது ரீல்ஸில் வந்து கொஞ்சம் நல்லா ட்ரெண்டிங் ஆகும். அப்படிலாம் இல்லை சார். இதே பிரதீப் பிரகனாத படத்தை நம்ம பார்க்கலையா, அது பார்க்கும்போது இதை வந்து பார்ப்பாங்க. அதான் சொன்னங்க, அந்த கிஸ் சீன் வந்து நல்லாவே இருக்குது. கொஞ்சம் நல்லா ஃபேமஸ் ஆகும். நீங்கள் வேணால் பாருங்கள், இன்ஸ்டாகிராமில் சீன் எடுத்து நிறைய பேர் போட்டு விடுவாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது. அவர் பெருசாக எதுவும் யோசிக்காமல் லாஜிக்லாம் பார்க்காம இருந்தால் என்டர்டெய்னிங்காக என்கேஜிங்காக இருந்தது. ஸோ ஒரு ஜாலியான படம் தான். ஆப்வியஸ்லி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம ஜாலியாக போச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷ்னலாக போனாலும் என்டர்டெய்னிங்காக இருந்தது. எதுவும் குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. பெருசாக லேகும் ஃபீல் ஆகலை. ஓவராலாக ஒரு நல்ல படம் தான். மெசேஜ்லாம் இல்லை தலைவா. படத்தோட கான்செப்ட்டுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. என்ன சொல்ல வராங்கன்றதுலாம் இல்லை. அவங்க ஒரு கான்செப்ட் எடுத்திருக்காங்க, படம் முழுக்க அந்த கான்செப்ட்டுக்கு ஜஸ்டிஃபையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்ல படம். பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. டெபியூ வந்து ஹீரோ வந்து டெபியூ பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹீரோவும் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஹீரோயின்ஸ் 2 பேருமே வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க ரோலு. ஸோ ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் வரும்போது வீட்டில் கணேஷ் எல்லாம் வந்துட்டு வர இடங்கள்லாம் பிளாஸ்ட் தான். செம்மையாக இருந்தது, செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஹீரோக்கு பாதி நேரம் ஹீரோயின் ட்ரெஸ் தான் கொடுத்துருந்தாங்க. பட் அதுவுமே அவருக்கு நல்லா இருந்தது. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனில் ரொம்ப லைவ்லியாக இருந்தது. பெருசாக குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. சாங்ஸை விட எனக்கு பேக்ரவுண்ட்ஸும் சூப்பராக இருந்தது. நல்லா அது ஒரு சீனும் வந்திருந்தாங்க. நல்லா ப்ரொடக்ஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. சின்ன படம்னு பார்க்காம ஒரு சில சீன்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வேல்யூ நல்லாவே தெரிஞ்சது. ஓவராலாக ஒரு நல்ல படம்.
மைனஸ்லாம் பெருசாக இல்லை தலைவா. ப்ளஸ் படமே ப்ளஸ் தான். மியூசிக்காக இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், கான்செப்டே கொஞ்சம் நியூ படத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. ஸோ ஓவரால் அப்படி பார்க்குறப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான படம் கண்டிப்பாக வருது. ஃபேமிலி யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். டபுள் ஆக்குபென்சி படத்தோட ட்ரைலரில் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக அந்த ட்ரைலரில் ஒரு கதாபாத்திரம் ரெண்டாக மாறும். ஐ மீன் வந்து பகலில் வந்து பெண்ணாகவும் இரவில் ஆணாகவும் அப்படின்ற மாதிரி மாறுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதை தாண்டி படத்தில் வேறு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே தான் காட்டுறாங்க. அதான் ஒரு சில விஷயங்களை மட்டும் மாற்றின மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் இதை தாண்டி பெருசாக எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக போச்சு. புதுசாக ஏதோ பார்க்குறோன்ற மாதிரி பார்த்தோம். செகண்ட் ஹாஃபில் வேறு மாதிரி நான் காட்டுறேன்ட்டு எங்கெங்கேயோ கதை போகுது. சுத்தமாக ஒரு மாத்திரையை கண்டுபிடிக்கிறாங்க. திடீர்னு வில்லன் வராப்பில் திடீர்னு இவங்களாம் நினச்ச மாதிரி இந்த 6 மணின்ற ஸ்லாப் மாற்றிட்டாங்க இவங்களை இஷ்டப்பட்ட மாதிரி. அதுக்கப்புறம் திடீர்னு ஹார்ட் ஆப்ரேஷன்றாங்க. இது மாதிரி நிறைய ஊர்பட்ட கிரிஞ்சான வேலையை பண்ணதால் நமக்கு படம் செட் ஆகாமல் போயிடுச்சு. மற்றபடி இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான ஒன் டைம் வாட்சபிள். சும்மா புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. படத்தோட மியூசிக் நல்லா இருந்துச்சு, ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, அதே மாதிரி டெக்னிக்கலாகவும் படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஆவரேஜான ஒன் டைம் வாட்சபிள். சும்மா வந்துட்டு போகிறாங்க, பேருக்கு வந்துட்டு போகிறாங்க, அவ்வளோதான். அவங்களெல்லாம் வந்தாங்கன்னா ஒரு ப்ரமோஷன் கிடைக்குமேன்றது அதனால தெரியுது. மற்றபடி ஒரு 10 பைசாக்கு பிரோஜனம் இல்லை அந்த ரோல்லாம். இப்போ ஒரு கதாபாத்திரம் வருது அப்படின்னா விடிவி கணேஷ் படத்தில் நல்லா யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் வருது, அதால் ஒரு இம்பாக்ட் இருக்குன்னா பரவாயில்ல. எந்த ஒரு இம்பாக்ட்டுமே இல்லைன்னு போது அப்புறம் இதுக்கு அந்த கதாபாத்திரம் அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. மொக்கையாக இருந்துச்சு. அவ்வளோ பெருசாலாம் சொல்ல முடியல. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓவர் டோஸாக போயிடுச்சு.